நண்பர் திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் நாங்கள் பிஜேபியோடு செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார். நேற்றைக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது? அவர் நீங்க ஏதோ பார்க்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்லை ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா, எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார். என்ன சுலபம்னா, 19 தேர்தல் அப்ப யார் பொதுச் செயலாளர், யார் கையில் அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு? பழனிசாமி. இரட்டையில இருந்தும் படுதோல்வி அடைஞ்சது, ஆட்சி அதிகாரம் இருந்தும். 21 தேர்தலிலும் ஆளும் கட்சியாக ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு படபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது. 24 பாராளுமன்ற தேர்தல் அதான் நிறைவேற்றது. பழனிசாமி கையில் 2017 நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதிருஷ்டவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி, இல்லை அந்த கட்சிக்கு தோல்வி. 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி, 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி. அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலபங்கிறார். பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே எங்கள் வெளியிலே செல்கிறோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் சில பேர் பேசுற உறுதியாக சொல்கிறேன். ஒன்று சொல்வது, அங்கு உள்ளவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொது தேர்தல் அவர்கள் தோல்விக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களை கை கொடுக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அதனால் அங்கு உள்ளவர்கள் யாரும் எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இன்றைக்கு உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.